யாரை பத்தி என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும். கிளாஸுக்கு வா, தூக்கி போட்டு மிக்க. இவனெல்லாம் மாடு மிக்கதான் லாய்க்கு. இவனுங்களோட சீக்ரெட் எல்லாம் எனக்கு தெரியும். அதான் நான் இப்ப பார்த்தேன்ல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ பேரு விசாலாட்சி. சுருக்கமா விசான்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடலாம். இனிமே இவ நம்மளோட ஃப்ரெண்டு. இவ சூர்யா, நம்ம கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன். கொஞ்சம் அதிக அழகும் அறிவு இருக்கிற பையன். மொத்தத்துல நம்ம ஹீரோ. ஹலோ. ஹலோ. வெரி குட். உங்களை போல ஒரு டீச்சர் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். You are hereby appointed here as a computer teacher. Thank you sir. மிஸ்டர் மன்மதராஜன், இவங்க மிஸ் அம்பிகா நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டீச்சரா அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ராஜன், எஸ், இவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. சார், போலாமா? வாங்க. மிஸ் அம்பிகா, நீங்க பாலக்காடா? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒன்றும் இல்லை, நான் கோயம்புத்தூர், நீங்கள் பாலக்காடு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே ஒரு பாசம் உருவாகும் இல்லையா? அப்படி ஒரு பாசம் உங்களை பார்த்த உடனே. எக்ஸலென்ட். நீங்க கணக்குவாதியாரா? ஆச்சரியமா இருக்க. உங்களை பத்தியாவது பிரின்சிபால் சொன்னாரு, என்ன பத்தி நான் எதுவுமே சொல்லாம கணக்குவாதியார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? மனசுல வர்ற ஃபீலை வச்சு மைண்ட்ல ஒரு கணக்கு போடுறீங்கன்னா நிச்சயம் நீங்க ஒரு கணக்குவாதியாரா தான் இருக்கணும். இதை பண்ணி புடிங்க. அது எப்படிங்க? என் மனசுல இருக்கிறது நீங்க சொல்றீங்க, உங்க மனசுல இருக்கிறது நான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேருடைய மனசு எப்படி ஒத்து போகுது பாத்தீங்களா? ஓகே, இதான் நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய ரூம். போங்க. சரி. ஒரு நிமிஷம். உள்ள போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்காக இந்த பள்ளிக்கூடத்துல எதை வேணாலும் செய்யறதுக்கு ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்காங்கிற முடிவு எடுத்துட்டு கிளாஸ் எடுங்க. போங்க. அம்மாடி விசா, இங்க வா. எப்படி வந்து உட்கார். உங்க அம்மா யூனிஃபார்ம் தைக்க கொடுத்திருக்காங்கல்ல, அத வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. என்ன பேச்சுலர் சார், போகும்போது சிங்கிள் ஆளா போவேள், வரும்போது டபுள் ஆளா திரும்பி வருவேள். வந்த உடனே ஆத்துல ஒரே கச்சேரி தான். போங்க. உங்களுக்கு என்ன மாமி, சண்டை போடுறதுக்கும் சமாதானம் பண்றதுக்கும் உங்க ஆத்துக்காரர் இருக்காரு. எனக்கு எல்லாமே இந்த தபேலாவும். என்ன அங்கிள், கொட்டடிக்கு கிளம்பிட்டீங்களா? அது என்னடி மாது கொட்டு? ஆமா மாமி, எங்க ஊர்ல அத கொட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த விசா யூனிஃபார்ம். 10th + 1 எங்க படிச்ச? +2 எங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க? 10, 11 எல்லாம் மதுரையில படிச்சேன் புள்ள. என்னது புள்ளையா? புள்ளையெல்லாம் மதுரையில தான். இங்க வந்து வாப்பா போப்பான்னு தான் சொல்லணும். சரிப்பா. உட்காரு. உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? அப்பா போலீஸ்ல ஏட்டா இருந்தாரு. திடீர்னு சென்னைக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டிசி வாங்கிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்க. சேர்த்த 10 நாள்லயே அப்பா இறந்துட்டாரு. என்னப்பா சொல்ற? அப்பா இறந்துட்டாரா? விசா, உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குதுன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஏய் சரி விடுப்பா. சார், நான் கேட்ட நாவல் பழத்தை கொண்டு வந்துட்டியா? தேங்க்ஸ்ரா நந்துக்கண்ணா. சார், உங்களுக்காக அலைஞ்சு வாங்கிட்டு வந்து சார். கவலைப்படாதரா, இதுக்கெல்லாம் பின்னால உனக்கு பலன் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் சார் நான் இதெல்லாம் பண்றேன். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? இது ஏன் சார் நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறீங்க? இதை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி குறையாது. ரெண்டாவது, அந்த சக்தி எல்லாம் அதிகமாகும். அந்த சக்தினா எந்த சக்தி? சின்ன பையன், நீ சின்ன பையன் தெரிஞ்சுக்க. நீ சின்ன பையன். ஆக மொத்தம் இதுல இருந்து ஒண்ணு புரியுது, இவருக்கு சுயமா எந்த சக்தியும் கிடையாது. டேய், அதோ வரண்டா கணக்கு வாத்தியாரோட தத்து பையன். ஆஹா, 4 பசங்களும் ஒரே இடத்துல இருக்கானுங்களே. இவனுங்க கிட்ட மாட்டணும், தாளிச்சிருவானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வணக்கம் சார். எங்கடா காணோம்? அதானே. டேய், சோக்கா போக்கு காட்டி எஸ்கேப் ஆயிட்டான்டா. அவனை அடுத்த தடவை மாட்டுட்டோம். நிச்சயம் கஞ்சி தான் அவனுக்கு. ஆமாண்டா மச்சான், அடிக்கடி டிஃபன் பாக்ஸ்ல ரகசியமா ஏதோ எடுத்துட்டு போறான். அப்படியா? அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஆமாடா, கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்த வேண்டியதுதான். செயல்படுத்திடுவோம். ஓகே மச்சான், கிளம்பலாம். ஓகே மச்சான், வாடா.
தைரியம் நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருப்பேன். என்கிட்ட இருக்க தைரியமா ராஸ்கல் தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. டேய் தாலியாடுறா. நான் பாக்குறதுக்கு முரடனா இருந்தாலும் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன். கட்டுறா தாலிய. யோசிக்காத கட்டு. டேய் கட்டுறா. டபுள இவன் ஏதாவது ஏடம் கூடம் பண்ணான்னா என்கிட்ட சொல்லு, தோலை உரிச்சிடுறேன். ஏய் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும், புரியுதா? நன்றிங்க ஐயா. இவங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிரு. சரிப்பா. சரி போயிட்டு போயிட்டு வரேங்க. வெரி குட். அதனால வெறும் படிப்பு பண்ணியிருந்தா அது கோழைத்தனம், சும்மா அருவாளை தீட்டினா அது முரட்டுத்தனம், வீரமும் வேகம் இருந்தா தான் அது மனிதத்தனம். இதை நான் சொல்லல, நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன தெய்வ வாக்கு. புரிஞ்சுதா? அதுபடி நீங்க நடக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். நீங்க இந்தாங்க பேனா இருக்கு, வச்சுக்கோ. நல்லா படிக்கணும். சரியா? நீ வாடா, இந்தா வாங்கிக்கோ. நன்றியா. என்ன முத்துக்கால, நேத்து என்னமோ அங்க ஏதோ சண்டை நடந்துச்சாமே? அது ஒண்ணு இல்ல மாமா, நம்ம மாப்பிள்ள மருந்து பாண்டி இருக்கான்ல, அவன் இந்த கூலாணி சித்தப்பா அவளுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது உள்ளூர்ல மாப்பிள்ள இருக்கும்போது நீங்க எப்படா வெளியூர்ல இருந்து வந்து பசங்க போடலான்னு கேட்டு ஒரே அடிதடி ரகல. 4-5 பேருக்கு கை கால் வேற ஒடிஞ்சு போச்சு. அடாடா, இப்ப மருந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான் போலுக்கு. சரி முத்துக்கால, நான் பாத்துறேன், நீ போய் வேலையை பாரு. சரி மாமா. சரி போ. அவன் என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டானா? யாருடா பெரிய மனுஷன் ஆயிட்டது? வா தம்பி வா. மருந்த பத்தி கேள்விப்பட்டியா? நானும் தான் கேள்விப்பட்டேன். ஒரே அடிதடியாம நியாயத்துக்காக உயிரை கூட கொடுக்கலான்னு. ஆனா அதுவே அநியாயம்னா ஆடுற பள்ளம் கூட புடுங்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. இவன் செஞ்சது நியாயமா இருந்தாலும் என்னைக்கு இன்னொருத்தன் வாழ்க்கைக்காக வக்காலத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானோ இனி இவனுக்கு ஒரு கால் கட்டு போட வேண்டியதுதான். சரியா சொன்ன தம்பி. எதுக்கு எடுத்தாலும் அருவாத்துக்குன்னு ஆயிட்டான். நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம்னா அவன் சண்டியலா போயிடுவான். அதனால காலகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டுருவோம். அப்புறம் தம்பி, கோயில் விஷயமா நாளைக்கு சென்னையில போய் வக்கீல பார்க்க போறோம்ல, அப்படியே தங்கச்சியை பார்த்துட்டு நம்ம மருந்து கல்யாண விஷயம் பேசிட்டு வந்துருவான். நல்ல விஷயம் தானே, அப்படியே செஞ்சிருவான்னு. எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டியா? நான் இன்னும் படிக்கவே இல்லடா. நாங்களாம் படிக்காமலே பாஸ் ஆகும்ல. எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் தானே புரியுது, மிச்சம் எந்த சப்ஜெக்ட்டுமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது காரணம் எனக்கு தெரியும். மதன் ரப்பர் வச்சிருக்கியா? இப்படி பயனுள்ள உதவியா கேளு. என் கை கொஞ்சம் பிஸியா இருக்கு, பேண்ட் பேக்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரி. கருமோ என்னடி பாம்பு புத்துக்குள்ள கை விட்ட மாதிரி அலற? அவன் பேண்ட்ல பாக்கெட்டே இல்லடி. சார், உங்க கை குட்டை இல்லையே, நீளமா தானே இருக்குது. சார், ஜோக் பண்ணாதீங்க சார். இது உங்க ஹேண்ட் கர்ச்சீஃப் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பொறுத்தளவில் இது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத். என்ன பொறுத்தளவில் இது என்னுடைய மனசு. என் கர்ச்சீப்பு என்ன மாதிரியே தான். உங்களை பார்த்த உடனே பாக்கெட்ல இருந்து துள்ளி குதிச்சு கீழே விழுது. என் மனசும் அப்படிதான் சார் இருக்கு. என்னாச்சு? இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வந்தப்போ என் மனசு காலியா இருந்தது. ஆனா இப்போ இப்போ என் மனசுல யாரோ குடுத்துன வந்த மாதிரி பாரமா இருக்கு.
என் மனசு நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது சார். அப்புறம் தறியில விட்ட நூல் மாதிரி தார்மாரா ஓடுது. ஆனா அது யாராலன்னு தான் தெரியல. நான் கேட்குற 10 கேள்விகளுக்கு டான்னு பதில் சொன்னீங்கன்னா இப்பவே தெரிஞ்சு போயிரும் உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு. கேளுங்க சார், டான்னு பதில் சொல்றேன். என்னுடைய முதல் கேள்வி, அவர் ஒரு ஆண்மகன் தானே? ஆமா சார். திருமணமாகாத இளம் வாலிபர் தானே? ஆமா சார். இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு நாட்டு சிங்கம் தானே? ஆமா சார். ஆமா. அவரு கலை இலக்கிய வரலாறு சம்பந்தப்பட்டவரா? இல்ல சார். அப்படின்னா அறிவியல் கணக்கு சம்பந்தப்பட்டவர் தானே? ஆமா சார். நீங்க வேலை செய்யற இதே ஸ்கூல்ல கணக்குவாதியாரா வேலை செய்யற மன்மதராஜாவா இருக்கிற நான் தானே? ஆமா சார். அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீங்க சாதாரண மாஸ்டர் இல்ல, கிராண்ட் மாஸ்டர். தேங்க்யூ. எப்போ ஒருத்தர் மனசுக்குள்ளார ஒருத்தர் குடி வந்துட்டுமோ அதுக்கப்புறம் எதுக்கு ஒளிவு மறைவு? ஐ லவ் யூன்னு ஓப்பனா நீங்க சொல்லிட வேண்டியது தானே? சொல்லதான் போறேன். எப்போ? கொஞ்ச நாள்ல என் பிறந்த நாள் வருது. கேக் கட் பண்ணி எல்லார் முன்னாடியும் நீங்க தான் என் வருங்கால கணவன்னு சொல்லதான் போறேன். படி. உட்காருங்க. வாமா வா. அது என்னமோ மீனாட்சி, நீ வைக்கிற கறிக்குழம்புக்கு இருக்கிற ருசியும் வாசனமும் வேற யார் வச்சாலும் இருக்கிறது இல்ல. வேலைக்கு தான் வெள்ளாட்டங்கறின என்னதான் அரைச்சு ஊத்தினாலும் ருசியே வர மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம ஊரோட போச்சுங்க. உன் கைக்கு ஒரு பக்குவம் இருக்கத்தான் செய்யுது. உன் மருமகன் மருந்து சொல்லிட்டே இருப்ப. தலைக்கறி குழம்பு சாப்பிடணும்னா அத்தை கையால தான் சாப்பிடணும். அதுக்கு என்னென்ன, ஒரு நாளைக்கு ஆகி போட்டா போச்சு. அதை விடு. மச்சான் பணம் விஷயமா ஐஜி ஆபீஸ் போனியே, அது என்னாச்சு? வாரத்துல 2 தடவை போயிட்டு தானே இருக்கேன். இந்த மாசத்துக்குள்ள குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அவரு வேலையில இருந்து இறந்ததுனால அவங்க ஆபீஸ்ல வேலை தரேன்னாங்க. ஐயோ, இந்த பட்டண பொழப்பு நமக்கு வேண்டாம் தாயி. மருமக படிச்சு முடிச்ச உடனே மருமகளுக்கும் மருதுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தோட தாய் மொழியும் ஒன்னா இருப்போம். ஆமாண்ணே, விசா படிப்பு முடிஞ்ச கையோட நம்ம மருதுக்கு கட்டி வச்சுட்டா என் பாரம் குறைஞ்சிரும். உங்க மருமகன் சின்ன பையன், அவன் ஆளாகிற காலத்துல நீங்க அவனை பாத்துக்க மாட்டீங்களா? பிள்ளை படிப்பெல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு, சங்கடம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல மாமா. ஊர்ல வெட்டு குத்துன்னு அம்மா சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா கேட்டா தாயி. நாங்களே வெட்டருவா வீச்சருவான்னு மீசையில வளர்த்துட்டு திரியிறோம். எங்களை பார்த்து மத்தவங்க பயப்படாம இருந்தா சரி. எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு நடந்துகிட்டே இருக்கே, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? நீ படிச்ச பொண்ணு, நல்லா தான் பேசுற. கரிசல் காட்டுல இருக்கிற அந்த கருவா பயல்கள் எல்லாத்துக்கும் ஒன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க வாக்குப்பட்டாத்தேன் அருவா தூக்கிட்டு திரியிற பயல்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தி சொல்லி திருத்த முடியும். அது எங்க நடக்குது? 4 எழுத்து படிச்ச உடனே கழுத்துல கோமண துணி கட்டுறவனையும் சாக்கு துணியில குழாய் மாட்டுறவனும் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. என்னென்ன சொல்றீங்க? சாக்கு துணின்னு ஜீன்ஸையும் கழுத்துல கோமணம்னு டைய சொல்றாரு மாமா. என்னென்ன இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு, அவ உங்க வீட்டுக்கு மருமகளா தானே வரப்போறா? ஆமா, பெரிய அண்ணன் வரலையா? குலசாமி கோயில் விஷயமா நம்ம பிச்சைமுத்துல 1000 பார்க்க போயிருக்காரு. ஓஹோ, வாங்கண்ணே வாங்க, உட்காருங்கண்ணே. வணக்கம் மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிடுங்கண்ணே. இல்லம்மா, நான் வக்கீல் வீட்லயே சாப்பிட்டு விட்டேன்ப்பா. வரந்தாய், நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கும்பிடுற குலதெய்வம் மாட்டுத்தலைய மான் தலையா ஆக்குன முத்தையசாமி எல்லாத்தையும் பாத்துக்குவான். நான் வரேன் தாய். அண்ணா கொடுங்க. தோட்டத்துல வந்த பணம்ப்பா, உனக்கு வர வேண்டிய பணம் தான் அது. விசாக்கும் இதாடா உன் படிப்புகளுக்கு வச்சுக்கோ, வைக்கும். நல்லா படி. என்ன? தேங்க்யூ மாமா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுங்க? இல்ல இப்ப புறட்டு போனாதாம்மா ஊர்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது முடிக்க முடியும். போயிட்டு வரமா. நில்லு விசா. என்ன மதன்? நீ அங்க வரும்போதே உன்னை பார்த்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? நம்ம கிளாஸ்ல எல்லா பசங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கானா? அதான் காதல். இதோ பாரு, உரண்டை எடுத்து சீண்டணும்னு உனக்கு ஆசை இருந்தா உன் அக்கா மவ தங்கச்சி மவ இல்ல வேற எவகிட்டயாவது வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்குமாறு பிஞ்சு போயிரும். பிஞ்சு துப்பு கிட்ட எடுபட்டு பையன் வந்துட்டான்.